Good morning. My name is Selvam Joseph Watts. I'm National Sales Manager of Human Biosciences Incorporation. And we have our Indian factory, Indian office. And we are very happy to be here and in celebration with Toe Awareness Month. Dr. Peter Alton from England, who is creating this awareness month, and particularly October, it is a toe involves. We are here to spread the awareness of toe. So, being in Tamil Nadu, we wanted to celebrate this, create awareness in our regional language. The Tamil we are going to discuss. I am with Dr. E. Thangavelu Eeswaran, who was 15 years dedicated his service on diabetic foot, and he was awarded in National Conclave on Diabetes and Diabetic Foot and state-of-the-art diabetic foot clinic, and he has saved thousands of foot from amputations. He is having a lot of experience, and we are going to discuss in our regional language so that people can able to understand. And வணக்கம், என்னுடைய பெயர் செல்வம் ஜோசப். நான் இப்பொழுது இருக்கிறது ஈரோடு என்னும் ஊரில். என்னோடு இருக்கிறது டாக்டர் இ தங்கவேல் அவர்கள். வணக்கம் டாக்டர். சார் வணக்கம். நான் டாக்டர் தங்கவேலு ஈஸ்வரன், சர்க்கரை மற்றும் கால்புண் மருத்துவர், மோனிகா டயபெட்டிஸ் சென்டர் மற்றும் மோனிகா டயபெட்டிக் ஃபுட் ஃபவுண்டேஷன் ஈரோடு. கடந்த 28 வருடங்களாக மருத்துவ தொழிலில், கடந்த 15 வருடங்களாக சர்க்கரை மற்றும் கால்புண் மருத்துவராக இருந்து 1000க்கும் மேற்பட்ட டயபெட்டிக் ஃபுட் அல்சர் கேசஸை ட்ரீட் பண்ணிட்டு இருந்துகிட்ருக்கோம். இப்போ இந்த நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்து என்னோட சில எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இட் இஸ் பியூர்லி அவேர்னஸ் ப்ரோக்ராம். நம்ம இப்போ ப்ரோக்ராமுக்கு போகலாம். நீங்கள் இந்த சர்க்கரை நோய் உள்ளவர்களை எப்படி அணுகுவீங்க? உங்களுடைய அணுகுமுறை எவ்வாறு இருக்கும்? சார், பொதுவாக இந்தியாவில், தமிழ்நாட்டில் சர்க்கரை நோய் வந்த உடனே ரொம்ப பயப்படுறாங்க. இப்போ ஒரு ஹைப்பர் டென்ஷனோ, டிஸ்லிபிடிமியா, தைராய்டு, பெப்டிக் அல்சர் ஆர் ஆஸ்மா, இது மாதிரி ஒரு தொந்தரவுகள்லாம் வந்தால் அவ்வளோ பயப்படுறாங்களான்னு தெரியலை. ஆனால் சர்க்கரை நோய் வந்த உடனே இதில் 2 விதங்க, சிம்டமேட்டிக், ஏசிம்டமேட்டிக். சர்க்கரை நோயின் அறிகுறிகள் இருந்து அந்த அறிகுறிகளை அவர்களாகவே தெரிந்து கொண்டு லேபில் போய் செக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்குதுன்னு சொன்ன உடனே ரொம்ப பயப்படுறாங்க. எனக்கு ஏன் டாக்டர் வந்துச்சு, எப்படி வந்தது, எங்கள் பரம்பரையிலெல்லாம் யாருக்குமே இல்லை அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க. அடுத்து இன்னொரு விதம், வேறு ஏதோ ஒரு தொந்தரவுக்காக இரத்த பரிசோதனை செய்யும் பொழுது சர்க்கரை அதிகமாக இருப்பது, அவர்களுக்கு ஏசிம்டமேட்டிக், அறிகுறிகளே இல்லாதவர்கள். யாராக இருந்தாலும் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, முறையான உணவு கட்டுப்பாடு, மீல் பிளான். நமக்கு என்ன தேவை, ஒரு பேஷண்ட் அவங்க என்ன வேலை செய்கிறாங்க, அவங்களோட ஹைட், வெயிட் என்ன, அவங்க உடல் உழைப்பு சம்மந்தப்பட்டதை பொறுத்து அவங்களுக்கு தேவையான கலோரி அப்படின்றத சொல்லி நாங்கள் உணவு கட்டுப்பாடை கொடுக்குறோம். அடுத்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, வாக்கிங் எக்ஸசைஸ். இதில் வாக்கிங் எக்ஸசைஸ் அப்படின்றப்பங்க, வாக்கிங் போயிட்டு டைரெக்டாக சுகர் குறையிறக்காக கிடையாது. வாக்கிங் போகிறதன் மூலமாக சில பின்விளைவுகள் வரதை தடுக்கிறோம். நம்ம உடம்போட ரத்த குழாயில் அனைத்து விதமான உறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டம் சீராக போகிறது. மற்றும் உங்களுக்கு தொந்தரவு வந்தோடனே நீங்கள் டாக்டரை பார்த்து மருந்து மாத்திரை சாப்பிட்றப்ப ஒரு குறிப்பிட்ட கால அளவில் டாக்டர் கொடுக்குற மருந்தை தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி அதில் நமக்கு குறையுதா குறையிலையா அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரையை மாற்றி சாப்பிட வேண்டி இருக்கும். ஆகவே முறையான உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி மற்றும் மருந்து மாத்திரைகள், இது எல்லாம் போக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப், மன உளைச்சல், குழப்பம் இல்லாத ஒரு தெளிவான வாழ்க்கை முறை தேவை. உங்களுக்கு சர்க்கரை வராமல் தடுப்பதற்கும் சரி, வந்தவர்களுக்கு பின்விளைவுகள் இல்லாமல் கட்டுப்படுவதற்கும் இது மிகவும் அவசியமானது. ரொம்ப சரியாக சொன்னீங்க டாக்டர். சர்க்கரை நோயை பற்றி தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. இப்போ நம்ம 2வது முக்கியமான கேள்விக்கு நேரம் நம்ம போகிறோம். சர்க்கரை நோய்க்கு பாத பராமரிப்பு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். சார், பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் நம்மளோட லைஃப் ஸ்பேன் முன்னெல்லாம் 40, 50, 50, 60ன்றது இன்றைக்கெல்லாம் சர்வசாதாரணமாக 80, 85, 90 வயசு வரைக்கும் நம்ம எல்லாமே இருந்துகிட்ருக்கோம். ஒரு தொந்தரவுக்கு நம்ம எதுக்கு வைத்தியம் பார்க்குறோன்னா, கடைசி காலம் வரைக்கும் நம்ம பிறரை சார்ந்து வாழாமல் நம்மளோட தேவைகளை நம்மளே கவனிச்சுக்கிறதுக்காக தாங்க வைத்தியமே பண்ணுறோம். இதில் சர்க்கரை கடுமையாகும் பொழுது கால் விரல் இழப்புனா பின்னாடி காலத்தில் நம்மளை பார்க்க முடியாது, இன்னொருத்தரை சார்ந்து இருக்க வேண்டி இருக்கும். நீங்கள் ஹார்ட்டு, கிட்னி, மூளை நரம்புகள் எந்த ஒரு தொந்தரவாக இருந்தாலும் அதுக்குரிய மாத்திரை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம்.
பட் சர்க்கரைனால கால் இழப்பு இருந்ததுன்னா நீங்கள் மற்றவங்களை சார்ந்து இருக்க வேண்டியிருக்கும். கடைசி காலத்தில் இப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில்ங்க வீட்டில் வந்து சன், டாட்டர், மருமகன், மருமகள், பேரக்குழந்தைகள் எல்லாருமே வேலைக்கு போயிட்டுருக்காங்க. பெரியவங்க எல்லாருமே வீட்டில் தனியாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு கால் இல்லை அப்படின்னா அவங்களோட தேவை ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு அல்லது சமைச்சு வச்ச சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்றதுக்கு கூட இன்னொருத்தரை சார்ந்து இருக்க வேண்டியிருக்கும். இதற்காகத்தான் நாங்கள் கால்களை கவனியுங்கள், பாதத்தை பராமரியுங்கள் அப்படின்றத சொல்கிறோம். டாக்டர், இந்த பாத பராமரிப்பு பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நிறைய பேருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் டாக்டர். இப்போ என்னுடைய அடுத்த கேள்வி, இந்தியாவில் இல்லை நம்மளுடைய தமிழ்நாட்டில் கால் மற்றும் விரல் ஆம்பிடேஷன் இந்த நிலைமை எப்படி இருக்குது? அதை பற்றி உங்களுடைய விரிவான விளக்கத்தை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் டாக்டர். ஏன்னா இப்போ கேட்குறவங்களுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சார், நம்ம நாட்டில் எல்லாருமே மோஸ்ட்லி மிடில் கிளாஸ், பிலோ மிடில் கிளாஸ். அண்ட் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம இதில் ஒன்லி லெஸ் தென் 5% பாப்புலேஷன் தான் தே ஆர் ஹேவிங் இன்சூரன்ஸ் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். மிச்ச 95% மக்கள் வந்து ஒரு பெரிய தொந்தரவு அப்படின்னு வந்துட்டால் அவங்களோட ஓன் பாக்கெட்லேருந்து தான் செலவு பண்ண வேண்டி இருக்கும். இப்போ இந்த டயபெட்டிக் ஃபுட் அல்சர் சீனரியோ இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படின்னா இதை நான் வந்து பல்வேறு விதமாக வகைப்படுத்தலாம். 1 சோஷியல் காஸ், 2 எக்கனாமிக்கல், 3 ரிலீஜியஸ், 4வதாக மிக முக்கியமாக ஃபுட்வேர், நம்ம அணியிற காலணிகள் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது கால் புண்ணு வர்றதுக்கு அப்படின்றது. அடுத்து இந்தியாவில் வந்து எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், நம்ம என்ன மேற்சொன்ன காரணங்கள்னால நம்ம எல்லாமே பேர்ஃபுட் வாக்கர்ஸ், அதாவது வெறுங்காலில் நடக்கிறோம். சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு மேலே போகிறப்ப டயபெட்டிக் பெரிஃபரல் நியூரோபதி அப்படின்னக்கூடிய பாத நரம்புகள் பாதிப்பதனால் நமக்கு வலி உணர்வுகள் தெரிவதில்லை. அப்போ வலி உணர்வு தெரியலைன்றதுனால நம்ம வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்னு தொடர்ச்சியாக பார்க்குறப்ப கட்டுப்படாத சர்க்கரை, நரம்பு பாதிப்பு, இன்ஃபெக்ஷன், இது எல்லாம் சேர்ந்து கால் இழப்பு வரைக்கும் கொண்டு போகுது. இதுதான் ஒரு இந்தியன் கிளினிக்கல் சினரியோ. டாக்டர், இந்த கிளினிக்கல் சினாரியோ பற்றி இந்தியாவில் இருக்கிற அதை பற்றி சொன்னீங்க. ரொம்ப பயனுள்ள தகவல். நிறைய பேருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டாக்டர், என்னுடைய அடுத்த கொஸ்டின், இந்த இந்தியாவில் காணப்படுற சர்க்கரை பாதப்புண் நோய் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற முக்கியமான இல்லை இது 3 காரணிகள், அது 3 காரணம், அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் டாக்டர். அதாவதுங்க, முக்கியமான 3 பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னால் டெக்ஸ்ட் புக் படி சொல்லணும் அப்படின்னா நியூரோபதி, இஸ்கீமியா, இன்ஃபெக்ஷன் அப்படின்றத நம்ம சிம்பிளாக சொல்லலாம். பட் இது வந்து பேஷண்ட் யாருக்கும் புரியாது. நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கான் அண்ட் கேலஸ். உதாரணமாக நான் இப்போ ஏற்கனவே சொன்னபடி உள்ளங்காலில் நமக்கு காலில் ஆணின்னு சொல்லக்கூடிய காலில் வந்து தோல் தடிமன், ஹைப்பர் திக்னிங் ஆஃப் தி ஸ்கின், இதுதான் வந்து கேலஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து ஆரம்பத்தில் வலி இருக்காது, பின்னாடி வலி கொடுக்கும். உள்ளே வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா ஹெமட்டோமா ஃபார்ம் ஆகி பின்காலத்தில் அந்த கேலஸ் அப்படின்றது உறிஞ்சு புண்ணானா ஆறவே ஆறாது. இது வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி டயபெட்டிக் ஃபுட் அல்சர், எஸ்டாப்ளிஷ்டு டயபெட்டிக் ஃபுட் அல்சர் அப்படின்றது வந்து இந்த கால் ஆணியில் தான் ஆரம்பிக்குது. அடுத்தது செல்லுலைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வீக்கம். ஒரு இன்ஃபெக்ஷன் உள்ளே பரவுச்சு அப்படின்றா நம்ம காலில் வீக்கம் வருங்க. அடுத்து சில வீக்கம் நம்மளாக உண்டு பண்ணக்கூடியது. எப்படின்னா கால் எரிச்சல், சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாத நாள்பட்ட சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு பாத எரிச்சல் இருக்குங்க. அந்த எரிச்சல் இருக்கிறப்ப என்ன பண்ணுங்க, இந்த ஃபோமெண்டேஷன் சொல்லக்கூடிய வேது கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணியில் மணல் போட்டு அது இதுன்னெல்லாம் பேஷண்ட் வந்து வேது கொடுப்பாங்க. அவங்களோட கால் உணர்வு குறைவாக இருக்கிறனால லேசான சூடுபட்டாலும் கொப்பளிச்சுக்கிட்டு காலே இழக்கிற அளவுக்கு பாதிப்பு வரும். அதனால் கான் அண்ட் கேலஸ் அப்படின்றது. அடுத்து செல்லுலைட்டிஸ். 3வது முக்கியமானது கேங்க்ரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய விரல் நுனிகள் கருத்து போவது. விரல் நுனிகள் கருத்து போனால் இது வந்து நாள்பட்ட சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாது மற்றும் குரானிக் ஸ்மோக்கர்ஸ் எல்லாருக்குமே ரத்த ஓட்ட தடை இருப்பதனால் விரல் நுனிகள் கருத்து போகிறது. இதை வந்து நம்ம முறையாக பராமரிக்கலைன்னா அது அடுத்த விரலுக்கு பாதித்து மேலும் மேலும் பரவக்கூடியது. அதனால் கான் அண்ட் கேலஸ், செல்லுலைட்டிஸ் அண்ட் கேங்க்ரீன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான 3 பிரச்சனைகள். டாக்டர், மற்றவங்க பார்க்குறப்ப இந்த இவ்வளோ 3 பிரச்சனைகளை பற்றி இவ்வளோ தெளிவாக சொன்னீங்க. நாங்கள் பார்க்குறப்ப இது சாதாரண புண்ணு தான் நினைக்கிறோம். ஆனால் இவ்வளோ விஷயம் இருக்குன்றது எங்களுக்கு நீங்கள் சொன்ன மட்டும் தான் டாக்டர். அநேகமாக அது நிறைய பேருக்கு இது தெரியறதுக்கு நிறைய ஒரு வாய்ப்பு அதுக்கு. ரொம்ப நன்றி டாக்டர். என்னுடைய அடுத்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி. இப்போ பாதத்தில் ஒரு பிரச்சனை இல்லை பாத புண் அப்படி வருதுன்னா அவங்க யாரை முதல்ல பார்க்கணும், அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். ஏன்னா நிறைய பேர் அது யார் எங்கே போய் பார்க்கணுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. அதை பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்கன்னா மிக அருமையாக இருக்கும். சார், முதல்ல சர்க்கரை நோய் உள்ளவர்கள் பாதத்தில் ஒரு தொந்தரவுன்னு வந்துருச்சுன்னா, ஒரு தொந்தரவு அப்படின்னா
ஃபஸ்ட்டு நார்மலாக கால் வந்து ஒரு வறட்சித்தன்மை, ட்ரை ஸ்கின் ஆகிறது, நெகம் உள்நோக்கி வளைந்திருக்கிறது, 2 விரல் இடுக்கிலெல்லாம் வந்து சேத்து புண்ணுன்னு சொல்லுவோம் நம்ம காமனாக. அதுக்கப்புறம் அந்த கிளாட்டோ ஹேமர்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய நாள்பட்ட சர்க்கரையினால் விரல்கள் வளைந்திருப்பது, மற்றும் உள்ள காப்பு காய்ச்சது, ஆணி அல்லது ஒரு செல்லுலைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீக்கம், இது போன்ற தொந்தரவுகள்லாம் வந்ததுன்னா ஃபஸ்ட்டு உங்களோட குடும்ப நல மருத்துவரை கவனிக்கணும். அவங்க வந்து ப்ராப்பராக பார்த்து இது எந்த சம்மந்தப்பட்ட தொந்தரவு, சர்க்கரை கட்டுப்படாதனால் வருகிறதா அல்லது இது நரம்பு பாதிப்பா ரத்தோட்ட பாதிப்பான்ற சொல்லி அது சம்மந்தப்பட்ட டாக்டரை பார்க்க சொல்லுவாங்க. அல்லது நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கும் சர்க்கரை நோய் மருத்துவருடன் கலந்து ஆலோசித்து முறையாக வைத்தியம் செய்து கொள்ளுங்கள். டாக்டர் ரொம்ப நன்றி. நீங்கள் யாரை பார்க்கணும் அப்படின்றது தெளிவாக சொன்னீங்க. இப்போ மாறி வர்றது சூழ்நிலையில், இந்த டெக்னாலஜி அட்வான்ஸ்டாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் எந்த வெப்சைட்டை போய் பார்க்கலாம்? இல்லை கூகுள், இல்லை நீங்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், யூடியூப், இது போல் இடத்துலலாம் நிறைய போய் பார்க்கலாமா? இல்லை அதை பற்றி உங்களை கருத்துட என்ன தெரிஞ்சுக்கலாமா டாக்டர்? சரி, இப்போல்லாம் வர்றப்போ எல்லா வீட்லேயுமே இப்போல்லாம் எஜுகேட்டட் பீப்புள்ஸ் இருந்துகிட்ருக்காங்க. முன்ன மாதிரியெல்லாம் கிடையாதுங்க. வெப்சைட் இருக்குது, சோஷியல் மீடியாவில் ஒன்று அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக சில வருது. பட் இந்த சோஷியல் மீடியாவில் வர்றதெல்லாம் வந்துங்க, நீங்கள் எதை நம்பணும் நம்பக்கூடாதுன்றதை உங்களோட குடும்ப நல மருத்துவரை கலந்து ஆலோசியுங்கள். நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலோட வெப்சைட்டில் பார்க்குறப்ப அவங்களோட டைம், டாக்டர்ஸ் அவைலபிலிட்டி, அவங்க எதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாமே தவிர, எடுத்தோன்னே இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், இது வந்து மருந்து மாத்திரையிலே குணமாகுமா, ஆப்ரேஷன் பண்ணணுமான்ற போன்ற தகவல்களை வந்து நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டில் பார்க்குறது தவறு. ஒரு சோஷியல் மீடியாவில் அது இதுன்றது அதுவெல்லாம் நீங்கள் உங்கள் டாக்டரை கலந்து ஆலோசித்து உங்களோட நோயின் தன்மைக்கு அவங்க என்ன பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிப்பாங்க. நீங்கள் நான் முன்னாடியே சொன்னபடி டைமிங், அவைலபிலிட்டி, ஹூ ஆர் ஆல் அவைலபிள் டு ட்ரீட் திஸ் டைப் ஆஃப் கேசஸ் அப்படின்றதான் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதுதான் என்னோட சுருக்கமான பதிலுங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கே தெரியும், பிரசவமே வந்து நம்ம வந்து நெட்டில் பார்த்தேன், நான் யூடியூப்பில் பார்த்து பிரசவமே பண்ணுறேன்னு பலவிதமான இதில் கடைசியில் சில ஃபேட்டல் எண்டுக்கெல்லாம் போயிருக்காங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸ் பேப்பர்லலாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க காலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னாங்க, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் புதுசாக போட்ட ஒரு செருப்பு கடிச்சதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இட்ஸ் அ கேஸ் ஆஃப் ஷூ பைட். அந்த செருப்பு கடித்து 15 வருடங்களுக்கு மேலாக சர்க்கரை இருக்கக்கூடியவர் முறையாக கவனிக்காதனால நோயின் தாக்கம் அதிகரித்து முழங்காலு கீழே எடுத்த கேஸ் எல்லாம் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இருக்குது. மிக்க நன்றி டாக்டர். இந்த சோஷியல் மீடியாவை பற்றி நீங்கள் இவ்வளோ தெளிவாக சொன்னீங்க. இந்த மாறி வர இந்த சூழ்நிலையில் உங்களுடைய அட்வைஸ்ன்றது ரொம்ப முக்கியமானது. அது நிறைய பேருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். டாக்டர், கடைசியாக என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த பாத பராமரிப்பு பற்றி முக்கியமான 3 அறிவுரைகள் என்ன? நம்பர் 1, சர்க்கரை நோய் வந்தவங்க காலை எப்படி பாதுகாக்கணும், பாத புண்ணு வந்தவங்க எப்படி பாதுகாக்கணும், இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா இன்னும் மிகவும் நம்மளுடைய நேயர்களுக்கும் பயனாளிகளுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டாக்டர். முக்கிய ஆலோசனைகள் அப்படின்றப்பங்க, ஃபஸ்ட்டு சர்க்கரை இருப்பவர்கள் பாதத்தில் தொந்தரவு வராமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு பண்ணலாம். அல்லது டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ஃபுட் அல்சர் வந்ததுக்கப்புறம் எப்படி முறையாக பண்ணணுன்ற ஆலோசனைன்னு 2 விதமாக பிரிச்சுக்கலாங்க. முதல்ல டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு பீயிங் அ டயபெட்டாலஜி ப்ராக்டிஷனர், ஸ்ட்ரிக்ட் கிளைசிமிக் கண்ட்ரோல், சுகர் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை நன்றாக கட்டுப்படுத்துங்கள். அதுக்கு அடுத்ததாக தினமும் அல்லது வாரம் ஒரு முறையாவது உங்கள் கால்களை, நம்ம தினசரி ஒரு நாளைக்கு 5-6 தடவை கண்ணாடியில் பார்க்குறோம், முகத்தை கழுவிட்டு இருக்கோம், மேக்கப் போட்டுக்கிறோம், காலை யாருமே கவனிக்கிறது இல்லைங்க. காலில் ஏற்படும் சிறு சிறு மாற்றங்கள், நெகம் உள்நோக்கி வளைந்திருக்கிறதா, ஒரு வறட்சித்தன்மை இருக்கிறதா, பாதம் உங்களுக்கு எங்காவது வெடிப்பு இருக்கிறதா, முக்கியமாக குதிங்காலெல்லாம் வெடிப்பு இருக்கும், எல்லா விதமான விரல்களுக்கு இடையிலும் சேத்து புண்ணுன்னு சொல்லக்கூடிய இன்டர்ட்ரைகோ வெப்ஸ்பேஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் காமனாக இருக்கும். நாள்பட சர்க்கரை இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா விரல் எல்லாமே வளைந்து இருக்குங்க. இது வந்து கிளாட்டோ ஹேமர்டோஸ்னாலும் சொல்லுவோம். இந்த மாதிரியெல்லாம் தொந்தரவு இருக்கா அப்படின்றத பார்த்து உங்களோட மருத்துவர்கிட்ட நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கும். இது காலில் புண்ணு வராமல் இருக்கிறப்ப. வந்தவர்கள் எகெயின் ஸ்ட்ரிக்ட் கிளைசேமிக் கண்ட்ரோல். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்னபடி உங்கள் டாக்டரை பார்த்து இது நரம்பு பாதிப்பா ரத்தோட்ட பாதிப்பா அப்படின்றத பார்த்து, சர்க்கரை கால் புண் வெறும் டாக்டரை பார்த்து ஒரு ஆயின்மெண்ட் வச்சு ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணினால் நல்லாகாது. அப்போ டீப்ரைட்மெண்ட்னு சொல்லுவோம். அந்த வேண்டாத அழுக்கு அசடு போன்ற அந்த கெட்ட தசைகளை வெட்டி எடுத்து விட்டு அதுக்குரிய ஆயின்மெண்ட் வச்சு பண்ணணும். அப்போ wound debridement, thorough wound debridement and appropriate antibiotics.
அதற்குரிய அந்த நோய் கிருமிகளுக்குரிய ஆன்டிபயோட்டிக் கொடுக்க வேண்டியிருக்கும். மற்றும் முக்கியமான ஒரு விஷயம், உள்ளங்காலில் புண் இருந்தது அப்படின்னா உங்கள் மருத்துவர் பரிந்துரைக்கும்படி ஆஃப்லோடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டெக்னிக்கில் நம்ம ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். வெறுமனே கட்டு போட்டுட்டு நீங்கள் மறுபடியும் ஊனி நடந்தால் புண்ணு ஆறாது அப்படின்றது தான் என்னோட ஒரு இதுதாங்க சர்க்கரை நோய் கால் புண் வராமல் இருக்கிறதுக்கு சரி, வந்தவங்களுக்கு ஒரு முறையான பராமரிப்பு அப்படின்றத நான் சொல்லுவேன். ரொம்ப நன்றி டாக்டர். நீங்கள் பாதத்தை எப்படி பராமரிக்கணும், சர்க்கரை நோய் வந்தவங்க சரி, பாதப்புண் வந்தவங்க எப்படி பராமரிக்கணுன்றதை பற்றி ரொம்ப க்ளீனாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. ஃபைனலாக நீங்கள் ஒரு டேக் ஹோம் மெசேஜ் எப்படி என்னன்னு சொல்லுவீங்க? அதாவது சாதாரண பாதம் எப்படி வேற மாதிரி மாறுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லி முடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் டாக்டர். பொதுவாங்க நம்ம குழந்தைங்க காலெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக அழகான ஒரு கால்களாக இருக்கும். பார்த்தீங்கன்னா முன்கால் குதிங்கால் மட்டும்தான் நீங்கள் ஊனி நடந்தால் நிலத்தில் மட்டும், நடுவில் அந்த ஆர்ச்சுன்னு சொல்லக்கூடியது, இதுதான் ஒரு நார்மல் கால்கள், மிக அழகான கால்கள். சுகர் வந்தவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னாங்க, சுகர் கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருப்பதனால் அல்லது நாள்பட்ட சர்க்கரையினால் அந்த பாதம் கொஞ்சம் அதனோட பயோமெக்கானிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு சற்றே மாறுங்க. அப்போ என்ன ஆகுன்னா, முன்கால் குதிங்கால் ஈக்குவலாக மாறி அந்த ஆர்ச்சு கொலாப்ஸ் ஆகி ஃப்ளாட் ஃபுட் அப்படின்றது உருவாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நடக்கிறப்ப நம்மளே அறியாமலே நம்ம நல்லா தான் நடந்துட்டுருக்கோம், ஆனால் நம்ம காலில் பலவிதமான இடங்களில் நம்மளையே அறியாமல் அழுத்தம் சில இடங்களில் அதிகமாக இருக்கும். இப்போ உதாரணமாக செருப்பு போட்டு நடக்கிறப்போ ஒரு பக்கமாக செருப்பு தேயுது அப்படின்னாலே அது அந்த இடத்துல அழுத்தம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும், அப்போ அதையும் நம்ம முறையாக கட்டுப்படுத்தலை, நம்ம முறையாக பார்த்துக்கல அப்படின்றப்ப நம்ம கால் ஃப்ளாட் ஃபுட் ஆகிறது. அடுத்தது ராக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்ச் கொலாப்ஸ் ஆகி மறுபடியும் இதாகும், பின்னாடி அந்த சார்காட் அப்படின்ற ஒரு அளவில் ஃபார்ம் ஆகுங்க. அப்போ நார்மல் கால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான கால், இது ஃபிசியாலஜி அப்படின்னு சொல்லுவோம், இதுதான் உருமாறி பெத்தாலஜியாக மாறுகிறது. அப்போ அந்த உருமாற்றத்துக்கு தகுந்தபடி நம்ம வெயிட்டு, நம்ம நடக்கிறப்ப நம்ம முறையான செருப்பு பராமரிப்பில், சர்க்கரை கட்டுப்பாடு இல்லை, இதில் மேல் பேஷண்ட்டாக இருக்கிறப்ப ஸ்மோக் பண்ணுறப்ப, ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறப்ப அதுவும் பலவிதமான தொந்தரவுகளை மாற்றங்களை உருவாக்குகிறது. இதுதான் ஃபிசியாலஜி டு பெத்தாலஜி. இது மாதிரி நம்ம முறையாக பராமரித்தால் காலில் எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்ம காலை கவனமாக வச்சுக்கிட்டு பின்விளைவுகள் இல்லாமல் நம்ம நல்லா நம்ம காலில் கடைசி நாள் வரைக்கும், நம்ம லைஃபோட கடைசி நாள் வரைக்கும் நம்மளோட சொந்த காலில் நடந்து சென்று வர முடியும் அப்படின்றத என்னோட மெசேஜுங்க. நன்றி டாக்டர். நாங்கள் இந்த கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதில் சொன்னீங்க, அதுக்காக நாங்கள் மிக்க நன்றி. இப்போ நம்ம கேள்வி மட்டும் கேட்டுருக்கோம். நீங்கள் ஏதாவது இந்த மாதத்தில் இந்த டோவோட அவேர்னஸ்ன்ற நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுனால ஏதாவது நீங்கள் பார்த்த கேஸ் ஸ்டடி பிக்சராக காமிச்சிங்கன்னா பார்க்குறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி எதாவது இருக்கா டாக்டர் உங்ககிட்ட? இந்த மாதத்தில் நான் பார்த்த சில கேஸ்களும் சில முக்கியமான கேஸ்களையும் நான் இப்போ உங்களுக்கு நான் ஒரு ஷார்ட்டாக சுருக்கமாக நான் சொல்ல போகிறேன். தேங்க்ஸ் டு டாக்டர் பீட்டர் ஆல்டன் திஸ் அக்டோபர் மந்த். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னபடி சாதாரண சேத்து புண்ணு, இதை முறையாக கவனிக்கணும். பேஷண்ட் அவங்களுக்கா தெரியாதுங்க, உணர்வே தெரியாது. இதை நம்ம முறையாக பண்ணலை அப்படின்னா அந்த சேத்து புண்ணு, அந்த வெப் ஸ்பேஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இன்டர்ட்ரைகோன்றது இன்ஃபெக்ட் ஆகி அந்த விரல் மேலே பரவிட்ட போது இதையும் நம்ம மறுபடியும் கவனிக்காட்டி அந்த விரல் முழுவதுமே இப்போ அழுகி போச்சு இந்த விரல். இப்போ இது ஒரு பெருவிரலில் ஒரு சின்ன காப்பு காய்ச்ச ஆணி மாதிரி இருந்தது, கேலஸ் காட் இன்ஃபெக்டட். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெருவிரலில் ஒரு பழுத்து இருக்கிறது. இது பிளான்டார் வியூன்னு சொல்கிறோம். இது டார்சல் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெருவிரல் பழுத்து இருக்கிறது மற்றும் செல்லுலைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காலை வீக்கமாக இருக்கிறது. இதெல்லாம் அந்த விரல் ஆபத்தான ஒரு கட்டத்தில் இருப்பதன் அறிகுறி. இது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விரல் பாதித்து 1 மாதம் ஆகிறது. அவர்கள் முறையாக வைத்தியம் பண்ணிக்கொள்ளாதனால அந்த இன்ஃபெக்ஷன் நடுக்காலில் சீல் பிடித்திருக்கிறது. மிட்ஃபுட் வரைக்கும் அந்த அல்சர் இன்ஃபெக்ஷன் டெவலப் ஆகிருக்கு. இதில் அவங்களுக்கு ரொம்ப ஆபத்தானது. இது ஏற்கனவே 2 விரல் எடுத்தது. அதை முறையாக அவங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணாதனால, வீட்டில் ட்ரெஸ்ஸிங் சொல்லி கொடுத்தா முறையாக பண்ணாதனால அந்த இன்ஃபெக்ஷன் மறுபடியும் அதிகமாகிட்டே போயிட்டுருக்குது. ஒரு சின்ன ஸ்வெல்லிங் இருந்துகிட்ருக்கு. இது குதிங்காலில் ஒரு சின்ன முள்ளு குத்தி அதை முறையாக பராமரிக்கிறதுனால ஒரு பாதிப்பு செல்லுலைட்டிஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இது ஆல்ரெடி முழங்காலு கீழே எடுத்த ஒரு பேஷண்ட், ஒரு ஷூபைட் மாதிரி அவங்க ஒரு முறையாக சாக்ஸ் எல்லாம் போடாதனால அந்த ஆம்புடேட்டட் ஸ்டம்பில் அந்த ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸஸ் வச்சது
உரசி அது இன்ஃபெக்ஷன் ஆகி அதில் வந்து ஆப்சிஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இதை வந்து மறுபடியும் அதை ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து ஆல்ரெடி 2 பெருவிரலையும் ஒரே சமயத்தில் எடுத்தாச்சுங்க. இப்போ இந்த எல்லா விரலும் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் கிளாட்டோ ஹேமர்டோ அப்படின்னு அந்த தானியங்கி நரம்பு மண்டல பாதிப்பினால விரல்கள் எல்லாம் வளைந்த நிலையில் இருக்கிறது. இது இன்ஃபெக்ஷன் ஒரு கேங்க்ரீன் பெருவிரலில் ஆரம்பித்தது 2வது மற்றும் 3வது விரல் மற்றும் குதிங்காலை நோக்கி பரவிட்டே போயிட்டுருக்கிற ஒரு கேஸ். இது பார்த்திங்கன்னா பெருவிரல் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு இது வீக்காக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக நான் முன்னாடியே சொன்னபடி ஃபர்மெண்டேஷன் கொடுத்தது, காலில் எரிச்சல் தாங்க முடியாமல் ஒரு வேது கொடுத்ததுனால வரக்கூடிய ஒரு தொந்தரவு. இதில் பார்த்தீங்கன்னா பெருவிரலில் கேலஸ் இருந்துகிட்ருக்குது. பார்த்தா 2, 3, 4வது விரலுக்கு கீழே இன்ஃபெக்ஷன் ஆகி அதில் ஆப்சிஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இதில் வலது காலில் வந்து அந்த கேலஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இடது காலில் சுண்டு விரல் மற்றும் 4, 3, 2வது விரல் வரைக்கும் அந்த பாதிப்பு இருந்துகிட்ருக்கு. இதில் குதிங்கால் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்ட். இந்த பேஷண்ட்டோட காலை காப்பாற்ற முடியுமா இல்லையா என்பதை போக தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். இது ஏற்கனவே பெருவிரல் எடுத்தாச்சு, இருந்தாலும் இன்ஃபெக்ஷன் மற்றும் ரத்தோட்டம் இல்லை, இன்ஃபெக்ஷன் கட்டுப்பாடு இல்லை மற்றும் கேங்க்ரீன்றதை அடுத்த விரலுக்கு மறுபடியும் ரத்தோட்டம் இல்லாதனால விரல் பரவிட்டே போகுது. மேலும் குதிங்கால் மற்றும் கணுக்கால் வரைக்கும் அந்த பாதிப்பு இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இது, செருப்புக்கு கீழே ஒரு ஆணி குத்தி அது அந்த உராய்ந்து இப்படி ஆகிற ஒரு தொந்தரவு. இதில் வந்து திரும்ப ட்ரெஸ்ஸிங் பண்ணி செக் அதனால் ஒவ்வொரு தடவையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா பேஷண்ட்டோட செப்பலையும் சேர்த்து செக் பண்ணால் தான் அந்த புண்ணு வரக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியும். இது இந்த காலகட்டத்திலையும் நாட்டு வைத்தியம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன ஒரு தோன் பிரிக் சுண்டு விரலில் கீழே ஆரம்பிச்சது, இன்ஃபெக்ஷன் மிட்ஃபுட் வரைக்கும் வந்திருக்கு. கேன் யூ சி பேஸ்ட் ஆஃப் ஹெப்ஸ் பச்சளை வைத்தியம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது வந்து மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்ட். இது வந்து கண்டிப்பாக பிலோனி ஆம்புடேஷன் தான் செய்ய வேண்டும், செஞ்சுருக்கோம். இது பழைய கேஸ். ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபீட். தேங்க்யூ சார். தேங்க்யூ செல்வம் ஜோசப் வாட்ஸ் and Dr. Peter Alton for giving me this wonderful opportunity to discuss about the various type of diabetic foot ulcer to create awareness to the common publics. Thank you one and all. Thank you sir. And thank you very much for patiently listening to this and being celebrating month of October. And we were with Dr. Thanguveli Eeswaran. We thank for his contribution and we appreciate his service. And now over to Dr. Peter Alton, and we, on behalf of Dr. Thanguveli Eeswaran, we appreciate Dr. Peter Alton and his effort and creating awareness on toe, particularly in the month of October. Over to Dr. Peter Alton. Thank you.